கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமி, எனக்கு மிதக்கவெல்லாம் தெரியாது, அந்த பயிற்சியும் நான் பண்ணலை. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க சாமின்னு தீபா கேட்குறாங்க. உன்னோட மாமியா உயிரை உடலை விட்டு மிதக்கிற மாதிரி நீயும் தண்ணியில் மிதக்கணும். காலையில் சூரிய உதயமாக்கி பொழுதோடு அஸ்தமாகிற வரைக்கும் நீ அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கணுங்கிறாங்க. அப்படி நேர்ந்துக்கிட்டு தான் நீ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணுங்கிறாங்க. எனக்கு தான் தண்ணியில் மிதக்கவே தெரியாது, வேற ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க சாமின்னு கேட்குறாங்க தீபா. புதுசாக வேறு மாதிரி பரிகாரமெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் நீ தண்ணியில் மிதக்க வேண்டாம், தண்ணியில் மிதக்கிற மாதிரி வேறு ஏதாவது பொருள் எடுத்து வச்சுக்கோங்கிறாங்க. சாமி, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ரம்யா. நல்லா கேட்டுக்கோங்க. மர பீப்பாயை நல்லா பூஜை செஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த பீப்பாய்க்குள்ளே நீ இறக்கணும். அதுக்குள்ளே உன்னை வச்சு அடைச்சி மேலே மூடி போட்டு ஆணி வச்சு அடைச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த பீப்பாயை ஆற்று தண்ணி மேலே மிதக்க விடணும். என்ன பரிகாரம் சொல்கிறீங்க? ஆற்று தண்ணியில் மிதக்க விட்டா தீபாவை அடிச்சிட்டு போயிடாதான்னு ரம்யா கேட்குறாங்க. கரெக்டான கொஸ்டின். அந்த மர பீப்பாயை தண்ணியில் அடிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நீண்ட கயிற்று வச்சு கட்டி அதனோட மறுமுனையை யாராவது பிடிச்சிக்கிட்டாங்கன்னா தீபாவை அடிச்சுக்கிட்டு போகாமல் அது அங்கேயே நிற்குமில்லைங்கிறாங்க. அந்த கவத்தை பிடிக்கிறவங்க தீபாவுக்கு நெருக்கமானவங்களா இருக்கணும். அந்த காலத்தில் அப்படித்தான் முத்து குளிக்கிறவனை இப்படித்தான் ஆழமா இறக்கி விட்டுருவாங்க. கயத்தை ஒரு முனையை முத்து குளிக்கிறவங்ககிட்டயும் மறுமுனையை மச்சாங்கிட்டையும் கொடுத்துருவாங்க. முத்து குளிக்கிறவனுக்கு ஆபத்துனா அவ கயத்தை அசுத்தான்னா இவ மச்சான் ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கயத்தை டக்குன்னு இழுத்துருவான். அது மாதிரி தான் இதுவும். நம்பிக்கையானவங்க கிட்ட கவத்தை கொடுக்கணும்னு போலிசாமியார் சொல்றாரு. கூட இருக்கிறவங்களும் சூரிய அஸ்தமாகிற வரைக்கும் தோரத்தில் காலையிலேருந்து பொழுதுக்கும் அவங்களும் கைத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு சேகர் தாடியை நீக்கிட்டே இருக்காரு. இதுதான் பரிகாரம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாடி கையோடு பாதியோடு பிஞ்சுக்கிட்டு வந்துடுது. இதுதான் பரிகாரம்னு சொல்லி முடிச்சதுமே தீபா ஏதோ யோசனையில் இருக்காங்க. அந்த நேரம் ரம்யா பார்த்துக்கிட்டாங்க. அச்சோ டேய் முட்டாள், தாடி கலண்டுக்கிட்டு தொங்குது பாரடா முட்டாள், நல்லா சரியா ஒட்டு அப்படின்னு ரம்யா எவ்வளவோ ஜாட பண்ணி பார்க்குறாங்க. சேகருக்கு புரியாமல் அப்படியா இப்படியான்னு பார்த்துட்டு சரியா ஒட்டுடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் தீபா ஏதோ ஒரு யோசனையிலேயே இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கொஞ்சிருக்காங்க. என்னம்மா நீ யோசிக்கிற, இந்த பரிகாரத்தை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறியான்னு கேட்குறாங்க சாமியார். சாமி, இந்த பரிகாரத்தை நான் செஞ்சிடறேன், கண்டிப்பாக நான் செய்யத்தான் போறேங்கிறாங்க தீபா. இதில் உன்னோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது தெரியுமில்லன்னு சேகர் கேட்குறாங்க. எனக்கு தெரியும் சாமி, என்னோட உயிரையும் தாண்டி எங்கள் அத்தை குணமாக தான் நான் நினைக்கிறேங்கிறாங்க தீபா. ரம்யா தீபாவை நம்ப வைக்கிறதுக்காக, ஐயோ சாமியாரே, என் ஃப்ரெண்டோட மாமியாரை காப்பாற்ற சொல்லி கேட்க வந்தா நீ என்னடானே என் ஃப்ரெண்டோட உயிரை எடுக்கிறதுக்கு நீ ஐடியா கொடுக்குறியா, நீ எல்லாம் ஒரு சாமியாரா அப்படின்னு திட்டுறாங்க ரம்யா. உன்னை போய் ஒரு பெரிய சாமியார்னு நாங்களும் மதிச்சு வந்தோம் பாரு, எங்களை சொல்லணும் வா தீபா போல அப்படிங்கிறாங்க ரம்யா. வாங்கின காசுக்கு போலி சாமியாரை கத்தி ஆகணுமே. ஏய் தீபா, அங்க பாரு, நான் சொன்ன பரிகாரத்தை நீ செய்யலைன்னா உங்க மாமியார் செத்து போயிடுவாங்கன்னு சொல்றாரு சேகர். உன் ஃப்ரெண்டு ரம்யா பேச்சை கேட்டுக்கிட்டு உன் மாமியாரை சாகடிச்சிடாத, நான் சொன்ன பரிகாரம் மட்டும்தான் உன் மாமியாரை காப்பாற்றும். ரம்யா கிட்ட காசை வாங்கிட்டு நடிக்கிற சேகருக்கு என்ன கசக்கவா போகுது? 3 தடவை சத்தியம் சத்தியம் சத்தியம்னு திருநீர் மேலே அடிச்சு சத்தியம் பண்றாரு போலிசாமியார் சேகர். தீபாவும் திருநீர் பறக்க சத்தியம் பண்ணன சாமியாரை நம்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் வந்து பார்க்கும்போது இங்கே ஐஸ்வர்யா அம்மம்மா அப்பப்பான்னு உருண்டுக்கிட்டு கிடக்குறாங்க மத்தியில். அச்சோ, எப்படி திரும்பி படுத்தாலும் உடம்பெல்லாம் வலிக்குதே, பாவி பையன் இப்படி நம்ம உப்பு மேலே நடக்க வச்சுட்டானே, உடம்பெல்லாம் எரியுது. அப்பச்சா, எப்படி பார்த்தாலும் கை வலிக்குது, உடம்பு வலிக்குது, வாயெல்லாம் வலிக்குதே அப்படின்னு ஐஸ்வர்யா துள்ளிக்கிட்டு கிடக்குறாங்க. நாக்கில் அளவுக்கு வாய் பேச முடியாமல் வாயெல்லாம் வலிக்குது. கையில் தீச்சட்டி எடுக்க வச்சு கையெல்லாம் எரியுது. முழங்காலெல்லாம் உப்பு மேலே நடக்க வச்சு முழங்காலும் வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு அளவு கத்திக்குவேன், தீச்சட்டி ஏற்றிக்குவேன், அங்க பிரதர்சனம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு இப்படி நிஜமாலுமே நம்மளை பண்ண வச்சுட்டானே. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு அருணாச்சலம் கூப்பிட்டுட்டே வராங்க. இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை, காத்தால் கடுப்பேத்துறாரு. ஏன் இப்பதான் சவுண்டு பெருசா சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டு வர்றாரு. இவர் கூப்பிட்டா காதலியே கேட்காத மாதிரி கப்புன்னு படுத்துக்கணும்னு படுத்துக்கிறாங்க. ஐஸ்வர்யா, என்ன ஐஸ்வர்யா கூப்பிடுறது காதலியோ இல்லையா, பேசாம படுத்திருக்க அப்படின்னு அருணாச்சலம் கேட்கறாங்க. ஐஸ்வர்யா தட்டு தடுமாறி மெல்ல எழுந்திரிச்சு நிக்கிறாங்க. ஐஸ்வர்யா, என்ன நடிக்கிறியா? ஆமா, என்ன கண்ணத்துலன்னு கேட்கறாங்க. உங்க பிள்ளை தான் அருண் என் கண்ணத்துல ஓட்ட போட்டாருங்கிறாங்க. ஐஸ்வர்யா, லூஸ் மாதிரி பேசுற, அவன் எதுக்கு உன் கண்ணத்துல ஓட்ட போட போறான்னு கேட்கறாங்க அருணாச்சலம். அத்தை குணமாங்கினுக்கிறதுக்காக நாக்கில் அளவு கட்டிட்டு கையில் தீச்சட்டி ஏந்த வச்சு உப்புலையே முட்டியால் நடக்க வச்சுட்டாரு தெரியுங்களா. அத்தைக்காக அங்க பிரதர்சனம் பண்ண கையில் தீச்சட்டி இருந்ததுனால கையெல்லாம் பாருங்க எப்படி தீக்காயமா இருக்குங்கன்னு ஐஸ்வர்யா காட்டுறாங்க. குணமாகணுங்கிறக்காக நீ இதெல்லாம் செஞ்சியான்னு கேட்குறாங்க அருணாச்சலம். ஆமா மாமாங்கிறாங்க ஐஸ்வர்யா. உண்மையிலுமே உனக்கு ரொம்ப பெரிய மனசுதாமாங்கிறாங்க. அடடா, இது தெரியாம அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிட வந்துட்டேன், சரி வீடு நானே போய் பணத்தை எடுத்துக்கிறேங்கிறாங்க. பணமா அதுங்க மாமா இருக்குன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. அத்தை ரூம்ல பீரோல் தாமா இருக்கு, சரி வீடு நீ தான் முடியாம இருக்கிறே, நானே போய் எடுத்துக்கிறேங்கிறாங்க. அச்சோ மாமா, பணம் எடுக்கிறது என்ன பெரிய வேலையா, கொடுங்க, அது ஒரு சின்ன வேலை தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன், சாவியை கொடுங்கன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. அருணாச்சலமும் சாவியை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த அம்மா பீரோலேருந்து 10 லட்சம் ரூபா எடுத்துட்டு வாங்குறாங்க. ஐஸ்வர்யாவும் பணானது வாயை பறந்துட்டு சாவியை வாங்கிட்டு பீரோவை நீக்க போறாங்க. பீரோவை நீக்கி பார்த்ததும் ஐயோ அப்பா, இவ்வளோ பணமா, இவ்வளோ பணத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, கட்டு கட்டா பணம் இருக்கு. இந்த பக்கம் நீக்கி பார்க்குறாங்க, பிஸ்கட்டா சின்ன நகைக்கடையே இருக்குதே, தங்க காசு தங்க பிஸ்கட்டுன்னு கண்ணை பறிக்க. இவ்வளவையும் பார்க்குற பாக்கியம் நம்மளுக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆஹா, இன்னைக்கு இதெல்லாம் பார்க்குறக்கு இன்னைக்கு தான் இப்படி ஒரு பாக்கியமே கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா சரி மாமா கேட்ட பணத்தை எடுத்து வச்சுக்கலாம்
10 லட்சத்தை எடுத்து வச்சதுக்கப்புறமா ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, ஆமாம் இவ்வளோ பணம் இருக்கல, இதில் 2 கட்டு எடுத்து வச்சா தெரியவா போகுது, சரி 2 கட்டு எடுத்து இடுப்பில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 கட்டு எடுத்து இடுப்பில் வச்சுக்கிறாங்க. இந்தாங்க மாமா பணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா. இல்லைம்மா உன்னைத்தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டல சொல்லலான்னு நினச்சேன், நீ இப்போ இருக்கிற நிலைமையில போக முடியாது போல இருக்குது, சரி கொடு நானே போயிட்டு வரேங்கிறாங்க அருணாச்சலம். இந்தாங்க மாமா பீரோ சாவின்னு கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா. இந்த சாவி உங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அருணாச்சலம் போயிடுறாங்க. என்னது மாமா சாவி எங்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, ஆஹா ஐஸ்வர்யா இப்போதான் உன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமே வரப்போகுது, ஜாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாவியை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா. மறுபடியும் அந்த பீரோவை திறந்து வச்சு அந்த இடத்துக்கு நின்று அவங்க அம்மாவுக்கு அப்படியே வீடியோ கால் போட்டு பேசுறாங்க. என்னடி ஐஸ்வர்யா வீடியோ கால் வந்திருக்கிறியே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க ராஜேஸ்வரி. தங்கத்தை கிலோ கணக்கில் பார்த்துருக்கியான்னு கேட்குறாங்க. ஏண்டி அதெல்லாம் நான் எங்கடி பார்க்க போகிறேன், ஏண்டி அதெல்லாம் பார்க்கறக்கு ஒரு கொடுப்பனை வேணுடி, நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி. அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, நீ கண்குளிர பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை அந்த பக்கம் திருப்புறாங்க. கட்டுக்கட்டா பணம் இருக்குது, அப்படியே பிஸ்கட்டா நிறைய தங்க பிஸ்கட் இருக்குது, மேலே பார்த்தா வெறும் தங்க நகை பெட்டிகளா இருக்குது, இந்த பக்கம் நிறைய தங்க காயினா ஜொலிக்குது. ஐஸ்வர்யா என்னடி குட்டி ரிசர்வ் பேங்கையும் தங்க கடையும் காட்டுறியே, என்னடி நடக்குதுங்கன்னு கேக்குறாங்க ராஜேஸ்வரி. இவ்வளவும் என் மாமியார் ரூம்ல இருக்குங்கிறாங்க. உனக்கு எப்படி அந்த சாவி கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. அதான் நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கு, இப்பதான் மாமியாரோட சாவியை இப்பதான் மாமனார் என் கையில கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. ஒரு கோணிப்பை கொண்டு வர அதை நம்ம வலிச்சு போட்டுட்டு வந்துடலாண்டி, எல்லாமே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாங்கிறாங்க ராஜேஸ்வரி. அம்மா நீ சொன்ன மாதிரி செஞ்சோம், நம்ம 2 பேரும் கம்பி என்னன்னு தெரியுமாங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்போ இதெல்லாம் நீ வேடிக்கை பட்டு பார்த்துட்டு இருக்க போறியான்னு கேக்குறாங்க ராஜேஸ்வரி. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கணும், நான் இப்பவே 500 ரூபா கட்டு 2 கட்டு எடுத்து வச்சுட்டேன்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. அடியே ஐஸ்வர்யா உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடி, ஏண்டி கட்டு கட்டா பணம் இருக்கும்போது 1 லட்சம் தான் எடுத்திருக்கேன்னு சொல்றியே, நீ என்ன முட்டாளா, கொஞ்சம் கூட அறிவு இல்லையான்னு கேட்குறாங்க. அம்மா இப்போ எதுக்கு என்ன திட்டுறேங்கிறாங்க. ஆமாடே பெரிய கட்டா நிறைய நோட் எடுத்து வச்சுக்கோ, அது மட்டும் இல்லை கோல்டு காயின் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கோ, நகைகள் எடுத்து வச்சுக்கோ, அந்த தங்க பிஸ்கட்டில் ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கோ, இப்படி தாண்டி எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து அது எதுக்கடி உனக்கு செலவுக்காக போகுது, எடுடி நம்ப அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன்னு சொல்லி இடுப்பில் இருந்த அந்த 2 கட்டு பணத்தையும் எடுத்து பணத்தோட பணமாக வச்சுட்டு பீரோவை பூட்டிட்டாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்தா மீனாட்சி வெகுன்னு வேகமாக வராங்க. சூன்கிட்டு வராங்க. அடிப்பாதையே இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரக்கூடாதா, கரெக்டாக நான் ஆட்டை போகிற நேரம் பார்த்து வந்துட்டாலே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கோளார நைஸாக பேசுகிறாங்க ஐஸ்வர்யா. அக்கா அத்தைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா, அத்தை இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இன்னும் ஆப்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்கு ஐஸ்வர்யா. ஆமாம் பீரோ சாவி எங்கேன்னு கேட்குறாங்க. எதுக்கு அக்கா கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. இல்லை மாமா சாவி உங்ககிட்ட இருக்கிறதாவும் அதை என்கிட்ட வாங்கி வைக்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. லூசு கிளவா, என்கிட்ட கொடுக்குற மாதிரி சாவியை கொடுத்துட்டு இப்போ இவ்வளோ வாங்கி வைக்க சொல்லியிருக்காரு, இப்போ எப்படி சமாளிக்கிறது. அக்கா அச்சோ சாவி எங்கே வச்சேன்னு தெரியலையேக்காங்கிறாங்க. மாமா பணம் 10 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்க சொன்னாங்க, எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த சாவியை எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லையாக்கா, மறந்து வச்சுட்டேங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருப்பேன், அந்த பீரோவில் பணம் நகை எல்லாம் இருக்கு தெரியுமில்ல, அப்படி இருந்தும் சாவியை எங்கே வச்சேன்னு தெரியலன்னு வேற சொல்றியே, நீ சீக்கிரமா அந்த சாவியை தேடி எடுத்து கொடுங்குறாங்க மீனாட்சி. சரிக்கா நான் சீக்கிரமா தேடி எடுத்து தரேங்கிறாங்க ஐஸ்வர்யா. ராஜேஸ்வரி ஐஸ்வர்யாவுக்கு திரும்பவும் ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடி ஐசு நான் சொன்ன மாதிரியே பணம் நகை அந்த கோல்டு பிஸ்கட்டு இது எல்லாமே நீ ஆட்டையை போட்டுட்டியான்னு கேட்குறாங்க. அட போமா, நீ எந்த நேரத்தில் வாய் வச்சியோ எடுத்த பணம் 1 லட்சத்தையும் நான் அங்கேயே வச்சுட்டேன், திரும்பவும் எடுக்கிறக்குள்ளேயே அந்த மீனாட்சி வேற வந்து சாவியை கேட்டுட்டா. அடியே இப்போ கூட அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் தாண்டி இருக்கு, நீ அந்த சாவியை வச்சு ஒரு டூப்ளிகேட் சாவியை ரெடி பண்ணிக்கோ, அந்த சாவியை அவகிட்ட கொடுத்துடுங்கிறாங்க. ஆமா அறிவு இருக்காமா உனக்கு, இப்போ போய் நான் எப்படி டூப்ளிகேட் சாவி தயார் பண்ண முடியும்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. அடியே நீ அந்த சாவியை வச்சு சோப்புல அந்த சாவியை வச்சு அச்சை எடுத்துக்கோ, அந்த சாவியை அச்சை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சாவியை மீனாட்சி கையில கொடுத்துரு, நம்ம டூப்ளிகேட் சாவி தயார் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த பீரோவில் இருக்கிற நகை பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மீனாட்சி தலையில போட்டுடலாம், பழைய தூக்கி மீனாட்சி மேல போட்டுட்டா நம்ம பேர்ல எந்த சந்தேகமும் வராதுங்கிறாங்க. அம்மா சூப்பர் ஐடியா, ஆமா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்காவது பண்ணியிருக்கிறியாமான்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. ஏய் வாய் மோடிடி, ஏதோ ஐடியா கொடுத்தா நீ என் பேர்லயே சந்தேகப்படுறியான்னு கேட்குறாங்க ராஜேஸ்வரி. அம்மா நீ ஒன்றும் சீரியஸ் எடுத்துக்காத, சரி நான் போய் அச்செடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மறுபடியும் அந்த ரூமுக்கு போறாங்க. ஐஸ்வர்யா பாத்ரூம்குள்ள போய் சோப்பு வச்சு அந்த சாவியை வச்சு அச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா மீனாட்சி வந்து ஐசுன்னு கூப்பிட்டுட்டு வராங்க. ஐயோ அக்கா வந்துட்டாங்க போல இருக்குதே அப்படிங்கிறாங்க. ஐசு சாவியை தேடி எடுத்தியா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா இப்போ தான் சாவியை தேடி எடுத்து அச்செடுத்துட்டு இருக்கிறேங்கிறாங்க. எதை அச்செடுத்துட்டு இருக்கிறியா அப்படின்னு மீனாட்சி சந்தேகமாக கேட்குறாங்க. அச்சோ நானே உளறி கொட்டனே, இல்லைக்கா இப்போ தான் சாவி இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இருக்கிறேங்கிறாங்க. பாத்ரூம்லேயே பீரோ சாவி வச்சுன்னு கேட்குறாங்க மீனாட்சி. அக்கா இங்கே வச்சிருப்பணும் என்னமோன்னு சந்தேகத்தில் தான் வந்தேங்கிறாங்க. அந்த சாவியை வச்சு சோப்பில் அழுத்தி எடுத்துக்கிட்டு அந்த சாவியை நல்லா கழுவி அக்கா சாவி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மீனாட்சி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா. திரும்பவும் ஐஸ்வர்யா அந்த சோப்பை வந்து பார்க்குறாங்க. இந்த சோப்பை வச்சே டூப்ளிகேட் சாவியை தயார் பண்ணி வேண்டிய பணம் காசு அடிச்சிட வேண்டியதான்னு நினச்சிக்கிட்டு அந்த சோப்பை பாதுகாப்பாக கொண்டு வராங்க. தீபா வீட்டுக்கு சோகமாக வந்து சோபாவில் வந்து உட்காந்துருக்காங்க. மீனாட்சி பார்த்துடுறாங்க. என்னது தீபா ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. தீபா
போலீஸ் சாமியார் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. ஏய் தீபா, நான் சொன்ன பரிகாரத்தை நீ செய்யலைன்னா உன் மாமியார் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. தீபா ரம்யா பேச்ச கேட்டுக்கிட்டு உன் மாமியா உசுர பலி கொடுத்துறாத. இல்ல அத்தையை சாக விட மாட்டேன். நீங்க சொன்ன பரிகாரத்தை கண்டிப்பா நான் செய்வேன். அத்தையை சாக விட மாட்டேன். அத்தையை நிச்சயமா காப்பாற்றுவேன். அத்தை சாகக்கூடாது. அத்தை கண்டிப்பா பொழைச்சு வரணும் அப்படின்னு தன்னைப்பால பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மீனாட்சி வந்து தீபான்னு கூப்பிடுறாங்க. அப்பதான் தீபா நினைவு வந்து திரும்பி பாக்குறாங்க. உனக்கு என்னாச்சுங்கிறாங்க. எனக்கு ஒன்னும் ஆகலையேங்கிறாங்க. இல்ல இப்ப என்னமோ சொன்னீங்க, அதை சொல்லுன்னு கேக்குறாங்க மீனாட்சி. நான் ஒன்னும் சொல்லலைங்கிறாங்க தீபா. அத்தையை சாக விட மாட்டேன், பரிகாரம் பண்ணுவேன்னு சொல்லியே எதுக்கு அப்படி சொன்னேன், என்ன பரிகாரம்னு கேக்குறாங்க மீனாட்சி. தீபா சொல்லலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க போல இருக்கு. இப்ப பார்த்து தீபா அந்த போலீஸ் அம்மையார் சொன்ன அந்த முட்டாள்தனமான பரிகாரத்தை மீனாட்சி கிட்ட சொல்லுவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம நாளை சொல்ல பார்க்கலாம்.